மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த எலெக்ஷன் ஒரு விசித்திரமாக இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, அப்படிதான் இருந்தது இதுவரைக்கும். இப்போ திடீர்னு விஜய் போட்டிக்கிறதுனால தேர்தல் கிழமே மாறி போச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் கட்சியும் அதிகமாக வருவாங்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் அதிகபட்சம் வாங்குவங்களோட விஜய் சேர்ந்தாலும் கூட்டணி அமைக்கும் முடியும்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் அது எப்படி நடக்கும்? எடப்பாடியோடைய அதோட எடப்பாடியாருக்கு எப்படி இருக்கும்? இப்போது தமிழக அரசியலை பொறுத்தவரை இங்கே மும்முனை போட்டி, நாமுனை போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தலில் போனால் போட்டி போகிறதுல 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டி, 100 முனை போட்டி கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஒரு தேர்தலையுமே மூன்றாவதாக ஒரு கட்சி பெரிய லெவலில் ஜெயிச்சதாக இங்கே சரித்திரமே கிடையாது. அதில் ஜெயித்த ஒரே கட்சி எதுனா விஜயகாந்தோடைய தேமுதிக கட்சி 2011 கிட்டத்தட்ட 41 தொகுதியில் போட்டி போட்டு 29 தொகுதியில் அவங்க ஜெயித்தாங்க. அது மட்டும்தான் மும்முனை போட்டின்னு சொல்ல முடியும். அப்போ மும்முனை போட்டிகளும் கிடையாது, அதுவும் இருமுனை போட்டி தான். ஏன்னா அதிமுக கூட்டணியில் தான் விஜயகாந்த் நின்னார். ஸோ மும்முனை போட்டி இல்லை நாமுனை போட்டி என்பது என்னென்னா, அந்த 3ஆவதாக வரக்கூடிய அணிகளும் 4ஆவதாக வரக்கூடிய அணிகளும் கணிசமான ஒரு எம்எல்ஏ தொகுதியாச்சும் வென்றெடுத்துக்கணும். ஓட்டை பிரிச்சதை தவிர வேறு என்ன சாதனை நடந்திருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். இவங்க எதை வச்சு மும்முனை போட்டி நாமுனை போட்டின்றாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது கட்சி வரும்போது 4000 ஓட்டு 5000 ஓட்டு தொகுதிக்கு வாங்கிட்டு இருக்காங்களே தவிர, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கட்சி 3ஆவதாக வரம் பெற்ற கட்சி எங்கேயாச்சும் எம்எல்ஏ எலெக்ஷனு எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கா? 2 கட்சியை தாண்டி எங்கன்னா வின் பண்ணியிருக்கா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தா விஜயகாந்த் மட்டும் தான் வின் பண்ணார். பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் ஓட்டு வாங்கினாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்த புதுசில் ஓட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ ஜெயித்தாங்க, அவ்வளோதானே தவிர இங்கே அதுக்கு அடுத்த வரலாற்று எடுத்து பாருங்கள். இது மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களும் யாராச்சும் எம்எல்ஏ எம்பி ஆகிருக்காங்களா? அது அடுத்த கட்டத்தில் ஓட் பேங்க் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். இதில் என்ன போட்டி? வெற்றி பெற்றால் தானே சார் போட்டி. சொல்ல முடியாது சார். அதுதான் சார் நானும் சொல்ல வரேன். இப்போ 20 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுங்களா, இருங்க 20 பேர் ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்கன்னா 20 பேருமே ப்ரைஸ் கிடையாது. முதல்ல 3 பேருக்கு தான் ப்ரைஸு. உங்களுக்கு தெரியும் இல்லை? அந்த 3 பேர் நடுவில் தான் போட்டி. அந்த 3 பேர் தான் அடுத்த ஜோனுக்கு போவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் 20 பேர் போட்டி போடுவான். 20 பேர் போட்டி போடுறாங்கன்னு தான் சொல்ல முடியுமே, இப்போ தவிர யார் வெற்றி பெற்றாங்கன்னு தானே நமக்கு முக்கியம். 20 முனை போட்டி கூட நீங்கள் வச்சுங்க, ஆனால் வெற்றி பெற்ற 3 பேர் தானே. அந்த முதல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தானே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நான் இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அவ்வளோதான். இங்கே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் முதல் இடம், 2ஆவது இடம், 3ஆவது இடம். 118 தொகுதி வாங்கினா ஒரு சிஎம், அவ்வளோதான் சார். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலை சார். அதாவது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் சார், நிச்சயமாக ஒரு கட்சி தான் ஜெயிக்க போகுது. அது திமுகவோ இல்லை அதிமுகவோ ஏதாச்சும் ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னு வச்சிங்களேன். ஜெயிச்ச ஓட்டு வித்தியாசம் போனால் கம்மியாக இருக்கும். இப்போ போன மடங்கு பார்த்தீங்கன்னா 3% ஓட்டு வித்தியாசம் தான் இவங்க வெற்றி பெற்றாங்க. மொத்தமே திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெறும் 13 லட்சம் தான் ஓட்டு டிஃப்ரெண்ட்டு. மொத்தமே இவங்க வாங்கின ஓட்டுக்கும் அவங்க வாங்கின ஓட்டுக்கும். இப்போ அது அடுத்த எலெக்ஷனில் எப்படி மாறும்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ 0.5%, 0.6% ஜெயித்தவங்கெல்லாம் பாருங்கள் 150 ஓட்டு 200 ஓட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ தேர்தல் களம் அப்படி தான் மாறும். அப்படி ஒன்றா இருக்கும். இப்போ ஜெயிச்சவங்களை எப்படி ஜெயிக்க போகிறாங்க? இப்போ ஒரு 5000 ஓட்டில் ஜெயிச்சவர் அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவார்? 400 ஓட்டில் தான் ஜெயிப்பார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாண்டிச்சேரி மாரி ஆகிடும். எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியாக பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 5000 இது வாக்காளர்களுக்கு ஒரு தொகுதி இருக்கும் பார்த்தீங்களா. ஜெயிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா 2300, 150 ஓட்டு, 50 ஓட்டு, 70 ஓட்டு தான் ஜெயிச்சு எம்எல்ஏ இருப்பாங்க. அங்கே எம்எல்ஏ ஆனவங்கலாம் அந்த மாதிரி கதை தான் இங்கேயும் நடக்கும் தமிழ்நாட்டிலையும். இப்போ போன எலெக்ஷனில் 1000 கணக்கு 50,000 கணக்கில் ஜெயித்தவங்க இந்த எலெக்ஷனில் 500 ஓட்டு 400 ஓட்டு 300 ஓட்டில் ஜெயிக்க போகிறாங்க. அவ்வளோதான் நடக்கும். பெருசாக பெரிய சேஞ்சஸ்லாம் வரப்போதில்லை. இருக்கிற ஓட்டில் பாதி இங்கேருந்து ஒரு 5% போங்க, அங்கேருந்து ஒரு 5% போங்க, அவ்வளோதான். வேறு ஒன்று. ஆனால் எப்படி பார்த்தாலும் இழுப்பறி இழுப்பறிகள் நடக்க போகிறது கிடையாது சார். நான் எப்பவும் சொல்கிறேன், இழுப்பறி இழுப்பறி நடக்க போகிறதுலாம் கிடையாது. ஒரே கட்சி தான் வின் பண்ணும், ஒரு கட்சி தான் ஜெயிக்கும். என்ன ஒன்று, எல்லாருமே சொற்பமான ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்க போகிறாங்க. அது ஒன்றா நடக்கும், அவ்வளோதான். விஜயால் வேறு ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. விஜய் ஏதோ 40 தொகுதி சார். விஜய் நான் கேட்குறேன், விஜய் நிற்கிற கேண்டிடேட் இந்த தொகுதியில் வலுவான்னு ஜெயிப்பார்னு சொல்ல முடியுமா? உங்களால் ஒரு கேண்டிடேட்டை சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எடப்பாடியார் நிற்கிறாரா, எடப்பாடியார் நிற்கிற தொகுதி ஜெயிச்சிருவார் சொல்லலாம். இப்போ சிவி சண்முகம் நிற்பார் ஜெயிச்சிருவார் சொல்லலாம். இப்போ எஸ்பி வேலுமணி அண்ணா நிற்கிறாரு ஜெயிப்பார்னு சொல்லிடலாம், கரெக்டுங்களா? இப்போ இவர் இருக்கார், ஜெயக்குமார் இருக்கார், நிச்சயமாக ஜெயிச்சிருவார்னு சொல்லலாம். ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஜெயிக்கிறார் தோக்குற அடுத்த விஷயம் சார். ஒரு நம்பிக்கை வருது இல்லை. இப்போ விஜய் நிற்கிற கேண்டிடேட்டை யாராச்சும் நம்புவாங்களா? நம்பிக்கை வருமா உங்களுக்கு? இப்போ விஜயை தவிர வேறு யாரும் ஜெயிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா யார் ஜெயிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள், பயிற்சி சொல்லுங்கள். விஜயே ஜெயிப்பாருன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இப்போ விஜய் நிற்கிறார் சார் தொகுதியில், விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஓகே விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லலாம்.
விஜய் நிற்கிற ஆட்களை ஆதவ அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ தூக்கின்படி ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க சார், கன்னியாகுமரியிலையோ திருச்செந்தூரில் நிற்கிறாங்கன்னா ஜெயிப்பார்னு சொல்ல நம்பிக்கையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ எஸ்பி வேலுமணி நிற்கிறாரு, இப்போ எஸ்பி வேலுமணி ஒருத்தர் நிற்கிறாரு, நீ ஜெயிக்க வைப்பான ஜெயிப்பார் சார்னு சொல்லலாம், இன்றைக்கே சொல்லிடலாம். இப்போ விஜயபாஸ்கர் இருந்தார் தெரியல உங்களுக்கு, பழைய சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் நிற்கிற எந்த தொகுதி நிற்பார்? அந்த திருச்சி பக்கத்தில் என்ன ஒரு சார் இது திருச்சி பக்கத்தில் நிற்பார், ஒரு ஊரில் நின்னார் அவர், அந்த தொகுதியில் நிற்பார். திரும்ப அடுத்த விராலிமலை தொகுதியில் நிற்பார். அடுத்த எலெக்ஷன்லாம் அவர் நிற்கிறாரு, ஜெயிப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக ஜெயிப்பார். இப்போ நம்ம நம்பிக்கையோடு சொல்லலாம், தோக்கார ஜெயிக்கிற அடுத்த விஷயம் சார், ஒரு நம்பிக்கையோடு சொல்ல முடியுது இல்லை. இப்போ விஜய் கட்சியில் ஒரு கேண்டிடேட்டை நம்பிக்கையோடு சொல்ல வைக்க முடியுமா? இவங்க ஆட்களை தவிர வேறு யாரும் சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இவங்க எதை வச்சு இவங்க பேஸ் பண்ணுறாங்க? வேணா விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அந்த தொகுதியில் இப்போ ஒரு திருச்சி தொகுதியில் மேற்கு திருச்சி கிழக்கும் மேற்கும் நிற்கிறாருன்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாருன்னா ஒரு 10,000 ஓட்டு வாங்க போகிறோம்னா சொல்லலாமே தவிர ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ அதுதான் நீங்கள் கணக்கு. இப்போ எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி என்ன நிற்கிறார், இப்போ எடப்பாடி தான் உறுதியாக ஜெயிப்பார்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலு அண்ணன் நிற்கிறாரு, ஏவா வேலு ஜெயிச்சுருப்பாருன்னு சொல்லலாம்ல. இப்போ ஒரு போலூர் தொகுதியில் ஒரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லலாம். ஒரு செய்யாறு தொகுதியில் தூசி மோகன் அண்ணன் நிற்கிறாரு, தூசி மோகன் அண்ணன் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லலாம். ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறீங்கல்ல. இப்போ விஜய் கட்சியில் நீங்கள் யாரை நம்பி சொல்லுவீங்க? ஒரு கேண்டிடேட்டை வந்து எப்படிங்க, ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் சொல்கிறீங்க, பா இந்த கேண்டிடேட் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? இல்லையே. அதுதான் நம்மளும் கேட்க வரோம். சரி சார், இந்த ஸ்டார் மூலியமா 1 கோடி பேர் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. அதனால பாதிப்பு இந்த பெரும் கட்சிகளுக்கு அதிமுக திமுக சார் என்ன இது பண்ணாலும் மக்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குது சார். இப்படி தான் சொன்னாங்க, நாட்டையே வந்து நாடே வந்து மாறப்போகுது அப்படின்னாங்க. என்னது இந்த பண மதிப்பிழப்பு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதன்னு இந்தியா வல்லரசாக போது ஆட்சி பூச்சின்னு கத்துனானுங்க. என்னாச்சும் ஆச்சா? ரோட்டில் கூலிக்கு கஷ்டப்படுறவனும் யார் இப்போ கூலி வேலை செய்கிறவனும் கஷ்டப்படுறவனும் தின கூலிகள் தான் போய் பேங்க் வாசல் நின்னானுங்க. எவனாச்சும் ஒரு பெரிய பணக்காரன் வந்து நின்று பார்த்தீங்களா எந்த பேங்க்லையாச்சும்? என்ன நடந்தது? அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பண மதிப்பீடுனா என்ன நாட்டுக்கு நல்லது நடந்தது? கள்ள பணத்தை ஒழிச்சிட்டாங்களா? கருப்பு பணமே இங்கே எங்கேயும் இல்லையா? இல்லை எல்லா பணக்காரனும் கரெக்டாக வரி கட்டிட்டாங்களா? இல்லை எல்லா பணக்காரனும் கருப்பு பணத்தை வந்து இது பண்ணாங்களா? அப்படியே தானே இருக்கானுங்க சார். யாராச்சும் எவனாச்சும் அந்த கருப்பு அந்த பண மதிப்பீடு சொத்தை இழந்தேன் பணத்தை இழந்தேன் ஒரு வீடியோ இருக்கா? இல்லை ஒரு ஆதாரம் இருக்கா? ஒன்றுமே நடுரோட்டை கூட தூக்கி கொட்டினாங்களே தவிர எவனோ ஏழை பழக்கம் கொடுக்கலையா? அந்த கருப்பு அந்த செல்லாத பணத்தை கூட கொடுக்கலையா இவனுங்க? நடுரோட்டை தான் தூக்கி போட்டானுங்க. ஒரு வீட்டு மாநிலத்தை கொட்டானுங்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ கூட வீட்டுக்கு போயிட்டு 1 லட்சம் தூக்கி போட்டு கூட போயிடலாம் மேடம். அப்போ கூட மனுஷரில் பாருங்கள் எப்படி இருக்கானுங்க பாருங்கள் மனிதர்கள். அப்படி இருக்கும்போது என்ன எங்கள் நாட்டில் வந்து பெரிய வந்து இது புரட்சி வெடிச்சுதா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அடுத்தது ஆதார் கார்டு கொடுக்குறோம் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. ஆதார் கார்டு கொடுத்தோன்னே என்ன பண்ணாங்க? அதை வச்சு ஒன்றும் பண்ணல. இருக்கிற பேங்க் கஸ்டமர் ஃபோன் தான் அடிக்கிறான். வேறு இதை தவிர வேறு என்ன நடந்திருக்கு ஆதார் கார்டு? நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே ரயில் டிக்கெட் புக் பண்ணாலோ இது பண்ணலாம் ஆதார் கார்டை காட்டுங்கன்றாங்க. வேறு என்ன? அதனால் என்ன யூஸு? இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ பேசுகிறாங்க. ஏன் ஆதார் கார்டை தூக்கி போயிட்டு ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணிட்டு போகலாம்ப்பா. இன்னும் அதை மாற்ற முடியலையே உங்களால். எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்துருக்கல, ஆதார் கார்டை காமிச்சு ஓட்டு போட்டு போ. ஆதார் சார் நீ கைரேகையை ஏமாற்றுவான், கை நேரத்தை ஏமாற்றுவான், ஆதார் கார்டை ஏமாற்ற முடியாதுல்ல. உன் ஆதார் கார்டு நீ தான்டா, உன் ஆதார் கார்டு ஐடி கார்டோட கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க. வீடு அட்ரஸ்லேருந்து ஆதார் நம்பர் உன் ஃபோட்டோ வரைக்கும் காமிச்சிக்கிறேன். இன்னமும் தெரு உட்காந்து லிஸ்ட்டை பார்க்க வேண்டியது, அந்த லிஸ்ட்டை அங்கே உள்ளே போகணுன்னா அந்த லிஸ்ட்டில் இவர் பேர் இருக்கா பார்க்க வேண்டியது. என்னையா இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புரியல எனக்கு. ஆதார் கார்டு காமிச்சு ஓட்டு போட்டு போயிட்டே இரு. உன் ஆதார் கார்டுக்கு எங்கே ஓட்டு இருக்குது அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஒருத்தரும் ஒன்று ஏமாற்ற முடியாதுல்ல. அதை போட்டு போலி வாக்காளர்கள் நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், இந்த வாக்காளர்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிப்போம். இப்போ இதெல்லாம் இது சொல்லி சும்மா ஊரை ஏமாத்துகிற வேலை. இதெல்லாம் உண்மை சமயத்தில் ஊரை ஏமாத்துகிற வேலை தான். இப்போ என்ன நடக்க போகுது இதெல்லாம் நான் கேட்குறேன். சரி, இப்போ நீங்கள் ஆட்சியை செஞ்சு பண்ணி என்ன நாடு அப்படி முன்னேறிச்சா? என்ன முன்னேறிச்சு? இப்போ 10-15 வருஷமாக இவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. மத்தியில் யார் ஆண்டுட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 90% ஸ்டேட் இவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? இல்லை என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நீங்கள் உழைக்கிறேன், நீங்கள் சாப்பிட்றீங்க. என்ன பெருசாக மாற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு புண்ணாக நடந்தால் சரித்திரமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சார் இவ்வளோ மத்தியில் இப்போ எடப்பாடியார் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போனாங்க. ஆமாம் சார், நானும் பார்த்தேன் சார். பெரும் கூட்டம் சார். இவங்க சும்மா அந்த மீடியாக்காரங்க உட்காந்துட்டு விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் பார்த்தேன் அவ்வளோ கூட்டம் பார்த்தேன்னு பேசுங்க. வெக்கம் கட்டவனுங்க. திருவள்ளூர் அந்த மனுஷன் 4 வருஷமாக ஆட்சி 5 வருஷமாக ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில் அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது உட்காந்துக்கிட்டு. இதை எவனாச்சும் காமிச்சானா? எடப்பாடியிலேருந்து கிளம்பி விட்டார். எடப்பாடியார் சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து விட்டார். எடப்பாடியார் சேலம் ஏர்போர்ட் ஃப்ளைட் கதவு திறந்து மேலே ஏறி உட்காந்து விட்டார். எடப்பாடியார் மீனம்பாக்கம் வந்து இறங்கி விட்டார். எடப்பாடியார் மீனம்பாக்கத்திலிருந்து திருவள்ளூர் கார் பயணமாக செல்கிறார்.
மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கேயாச்சும் வீடியோ போட்டாங்களா சார் எவனாச்சும்? எவனா இப்போ தேர்தல் இப்போ எவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க பாருங்கள். இன்றைக்கி கூட பார்த்தேன், ஒரு தமிழகத்தில் ஒரு முன்னணி பிரிண்ட் நிறுவனம் 2021 மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் நடந்த ஒரு இஷ்யூவை தூக்கி விஜய்க்கு கூட்டம் வந்தால் போட்டு காட்டுறான். இவனுங்களாம் எந்த மாதிரி ஜென்மமாக இருக்கான்னு பாருங்கள். இவங்களாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான். நாங்களும் தாண்டா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு நியூஸ் கிடச்சா அதை 10 பேர்கிட்ட வெரிஃபை பண்ணுவோம் உட்காந்துக்கிட்டு. சும்மா கிடையாது, 10 பேர்கிட்ட வெரிஃபை பண்ணுவோம் சார். அந்த ஒரு நியூஸை அதில் கண்டென்ட் பழைய இருக்கிறதுக்கு 3 பேர்கிட்ட போவோம். கண்டென்ட் என்ன பழைய இருக்கா, மிஸ்டேக் இருக்காண்டு அவ்வளோ வெரிஃபை பண்ணி ஒரு நியூஸை போட்டோம் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா ஒரு ஃபோட்டோ என்றைக்கு எடுத்த ஃபோட்டோ விடுமா தெரியாது. விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி போடுறாங்க சார். சிங்கப்பூர் மலேசியா எல்லையில் கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் போட போது எடுத்தப்பட்ட ஃபோட்டோவாக அது. எவ்வளோ வெக்கமே இல்லாமல் போகிறான்னு பாருங்கள். இவங்க தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக சார் உட்காந்துக்கிட்டு. ஒரு மீடியான்றது இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டணும். ஒருத்தர் எப்படி பண்ணுறானோ அதை சுட்டி காட்டணும்டா. அவங்க கொடுக்குற காசுக்கு கூவுறவங்க பேர் மீடியா கிடையாது. ஏன் எடப்பாடி காட்ட வேண்டியது தானே சார்? எடப்பாடி காட்ட வேண்டியது தானே? சேலம் எடப்பாடியிலேருந்து கிளம்பி திருவள்ளூர் போகிறதுக்கு கவரேஜ் பண்ண வேண்டியது தானே சார்? எவனாச்சும் பண்ணானா சார்? எந்த மீடியாவாச்சும் பண்ணானா? ஏன்னா அவர் வந்து நடிகர் கிடையாது. எடப்பாடி எம்ஜிஆர் இருந்தால் கவர் பண்ணியிருப்பானுங்க. எடப்பாடி வந்து எம்ஜிஆர் கிடையாது, இல்லை சாதாரண ஒரு தொண்டன்ல. அதான் விட்டுட்டானுங்க. அதான் ஒரு இது சொல்லுவாங்கள்ல, இப்போ பல படங்கள் வரும்ல, பணக்காரனாக இருந்தால் ஒரு கேஸு, ஏழையாக இருந்தால் ஒரு கேஸ் ஆகுது அப்படின்வாங்கள்ல. அதான் சார் ஒரே விஷயம் தான் சார். இங்கே கோடி கோடியாக கொள்ளடிச்சும் சுகமாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான். 5-10 பிப்பா கிடைச்சவன் கம்மி பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி இதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, 5-10 கொள்ளடிச்சவன் கம்மி பண்ணிகிட்டு இருக்கான். கோடி கோடியாக கொள்ளடிச்சவன் விட்டுடுவானுங்க அவனுங்க. நடந்ததே இல்லையா சார்? நடந்ததே இல்லையா சொல்லுங்கள்? அதாவது இங்கே நிலைமை அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது இதெல்லாம். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.